நான் இப்ப தச்சுட்டேன். ஓகேங்களா? இப்ப தச்சு நான் எடுத்துட்டு அப்படியே அங்க வந்துருவோம். இப்ப பின்னாடி இப்படி தையல் விழுந்திருக்கு தெரியுதுங்களா? இப்ப அதே தான் திருப்பிங்க. இப்ப இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த இது இருக்கு இல்லையா? இது அப்படியே வச்சுட்டு, இந்த 4 பக்கமுமே நம்ம தையல் போடணும். ஓகேங்களா? இது மாரி தேய்ச்சு விட்டுக்குங்க. எனக்கு இத மாரி கஷ்டம் படாம இருக்கிறதுக்காக தான் எங்களுக்கு இருக்கவே இருக்கு கம்மு. இந்த கம்ம நீங்க கம்மு வேணும்னா நீங்களும் போட்டுக்கங்க. இப்ப நான் கம்மு போட்டுக்கிறேன். இது ஃபேப்ரிக்லயும் பண்ணலாங்க. கீழயும் மேலயும் ஃபேப்ரிக்கும் பண்ணலாம். ஆ ஜூட்லயும் பண்ணலாம். ஃபேப்ரிக்லனா இத மாரி கிளாத்த ஒட்டிக்குங்க. ஒட்டிக்கிட்டு இத மாரி ஒட்டிருங்க. அவ்வளோதான். இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிருங்க. ஸ்டிச் பண்ணா கொஞ்சம் நகன்றக்கூடாது. அதனால தான் நான் எப்பயுமே அதிகபட்சம் கம்மு யூஸ் பண்ணுவேன். இந்த கம்மு கம்மியா தாங்க இருக்கும் ரேட்டு. இந்த ஜூட் எங்க கிடைக்கும்லாம் கேட்டிருக்காங்க. ஜூட் ஒண்ணுமே இல்ல. நான் மதுரைன்னா நம்ம எங்களுக்குள்ள தெரியும். நம்ம சுண்ணா சுண்ணாம்புக்கரை வீதி இருக்குல்லையா? அங்கனக்குள்ள இருக்கு. அது இதுல எனக்கு தெரியல. இப்ப நான் இத ஒட்டிட்டு இந்த ஓரம் நான் தேய்ச்சு விட்டுருக்கேன். இப்ப இந்த ஓரத்த 4ம் நான் அடிச்சுறேன். இந்த அட்டைய ஒட்டி தான் இந்த கைடு வச்சிருக்கேன். ஓகேங்களா? அட்டைக்கு மேல வைக்கிற அட்டைய ஒட்டி நான் கைடு வச்சிருக்கேன். நான் அட்டைய ஒட்டி தான் தச்சுட்டு போறேன். நான் திருப்பிட்டேன். தச்சுக்க. இப்ப என்னன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தையலு கொஞ்சம் ஏறி வந்துருச்சு. இந்த இத கட்டி அதனால திருப்பி இந்த இடத்த மட்டும் அடிச்சுக்கிறேன். ஒண்ணும் பெரிய போறது இல்ல. இருந்தாலும் நம்ம ஒண்ணு பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். அவ்வளவுதான் தச்சாச்சு. நான் எடுத்துட்டேன். வாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் தச்சுட்டேன் இல்லையா? இப்ப இந்த அட்டைய நான் இந்த அளவுக்கு வைக்கணும். அதே மாதிரிதாங்க இது நகர்ந்துடக் கூடாது இல்லையா? அதனால இதுல கம்மு போட்டுக்கிறேன். இப்ப நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா, இங்க கூட ஒரு வாக்கிய கணக்கா ஒரு பல்ல விழுகும். ஓகேங்களா? இந்த பள்ளம் அப்படியே இருக்கட்டும்.
இந்த கை அளவு போறதுக்கு. அப்ப இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். முடிஞ்ச அளவு இதை கொஞ்சம் காய வச்சுருவோம் லேசா. ஏன்னா ஜூட்டும் ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு காஞ்சிரும். இப்ப அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிடுவோம். இதே மாதிரி 4 பக்கமும் பண்ணுங்க. நானே பண்ணிக்கிறேன் 4 பக்கம். இது இப்ப நான் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து 8க்கு 8 வந்து 2 இன்ச் சைஸ் வந்து நான் குடுக்குற ரேட் வந்து ரூ. 100 குடுப்பேன். இப்ப பாத்துக்கங்க. இது ஒரு நல்ல பிசினஸ் தான். இந்த அட்டைக்கு நேராவே வைங்க. அட்டையை காட்டி நகர்ந்தாத அளவு கொஞ்சம் பாத்துங்க. அதுக்கு ஏதாவது இப்படி ஒரு இதை கூட வச்சு கூட நீங்க செக் பண்ணிக்கங்க. இந்த இருக்கியா ஸ்கேலு இந்த மாதிரி வச்சு கூட நீங்க செக் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம இது ஒட்டியாச்சு இல்லையா? ஒட்டியாச்சு. ஒரு 2 செகண்ட் லைட்டா காய விட்டுருவோமா? 2 செகண்ட் நல்லா 2 செகண்ட் காய விடுவோம். அதுக்குள்ள நம்ம என்ன வேலை பார்க்கணும்னா, இந்த ஸ்கேல் சொன்னேன் இல்லையா? இந்த ஸ்கேல் அளவு இங்க வச்சு நம்ம 1 இன்ச் ஒட்டியிருக்கோம் இல்லையா? இதுக்கு இங்கிட்டு இந்த ஸ்கேல் அளவு இருக்கு பாத்தீங்களா? இதை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோ. நல்லா எவ்வளவு லென்த் போனாலும் ஓரளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளவு கூட 1/4 இன்ச்சு குறையுது. பாத்துக்கிறேன் அதை. இந்த மாதிரி இந்த ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே வச்சு நீங்க பண்ணுங்க. துணி எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுங்க. இப்ப நான் இதை வெட்டிட்டேன். வெட்டிட்டு இதை நான் தனியா வெட்டி எடுத்துறேன்.
இப்ப மேல வந்து நம்ம அந்த ஸ்கேல் அளவுக்கு நம்ம எடுத்து மடிச்சாச்சு. இப்ப நான் இந்த துணிய மட்டும் லேசா நகர்த்திக்கிட்டு, இத ஒரு 1/4 இன்ச் குறைக்க போறேன். ஏன்னா, இது நம்ம இப்படி மடிச்சு, நம்ம துணியில மடிப்போம் இல்லையா? இப்படி மடிச்சு அங்க திருப்ப போறேன். அதனால நான் ஒரு இப்படி வச்சிருக்கோம் இல்லையா? இத நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு 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 1/2 இன்ச் வச்சுட்டு நானு வெட்டப் போறேன். முடிஞ்ச அளவு எல்லாமே அளவுல பண்ணுங்க. அதுதான் என்னைக்கும் நல்லது, சிறந்ததா இருக்கும். நான் வந்து ஒரு 1 1/2 சென்டிமீட்டர் வச்சா போதும்னு நெனைக்கிறேன். ஏன்னா தையலுக்கு மட்டும் தானே. தையல் மட்டும் தான் நான் அடிக்க போறேன். அதனால ஒரு 1 1/2 சென்டிமீட்டர் எல்லாமே முடிஞ்ச அளவு அளவுலயே வைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ட்ரேல வந்து 4 பக்கம் திரும்பி தையல் விழுகும். அப்ப எதுனாலும் கொஞ்சம் சிறுசு பெருசு வந்துராம இருக்கிறதுக்காக, அட்டையிலிருந்து 1 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வைக்கங்க. 1 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இத மாரி வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் வந்து என்ட்ட இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன்னா கூட நானு அப்படி பண்ணியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா அளவு நம்ம வைக்கிறது தானே. இதுக்காக சொல்றேன். சொன்னாங்க.